மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போறோம்னா, ஓவர் பில்டப் போடுற ஒரு பொய்யரசனோட சேனலை பற்றி தான். அது எல்லாருக்கும் தெரியும். பொய்யரசன்கிறது இளவரசன் தான். அவருக்கு யார் இளவரசன் பேர் வச்சுன்னா, அவங்க எதனால் இவருக்கு இளவரசன் பேர் வச்சான்னா, இவர் பொய்யை பேசிட்டு இருக்கிறனால தான் இவருக்கு இளவரசன் பேர் வச்சிருப்பாராட்டுக்குது. இவர் இளவரசனாக இருக்குது எந்த இடத்துலையுமே தகுதி இல்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நேற்று ஒரு வீடியோ போட்டுப்பாங்க. பல குடும்பங்கள் இவங்க வீடியோ பார்த்து நல்லா இருக்குன்னு, எந்த குடும்பம் தெரியல, எத்தனை குடும்பம் தெரியல. இவங்க சொல்கிறது எப்படின்னா, இவங்க வீடியோ பார்த்து பல குடும்பங்கள் முகஞ்சொலிச்சிருக்குது. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவர் பேசின கெட்ட வார்த்தை, கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தை, மது பாட்டில் கையில் வைக்கிறது, சிகரெட்டு வாயில் வைக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மனைவி கேவலமாக கெட்ட வார்த்தையில் திட்டுறது, நெல்லிக்காய் தூக்கி அடிக்கிறது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கண்டபடி கெட்ட வார்த்தையில் திட்டிருப்பார். அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் ஏதோ சாதா கமெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த பெண்ணை ஒரு பெண்ணுன்னு பார்க்காம கேவலமாக கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போட்டிருப்பாங்க. அதையும் பார்த்து ரசிக்கிறதானா இளவரசனோட குடும்பமே, இளவரசனோட மனைவியுமே. இதுதான் இவங்களோட அபட்டமான அநாகரிகமான செயல். இதெல்லாம் பார்த்துட்டு பல குடும்பங்கள் கெட்டு போயிருக்குது. கெட்டு போயிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை பேசினால எங்கேயுமே நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியாது. சோசியல் மீடியாவில் நாகரிகம் வேணும், ஒழுக்கம் வேணும். அது எந்த இடத்துலையுமே இளவரசனுக்கும் இல்லை, அந்த காய்கறியுமே இருக்குது, சுத்தமாக கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா மாதிரி ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வலைதளத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. ஓவர் அட்யூட்டு. அப்புறம் நேற்று என்ன சொல்கிறாங்கன்னா, மொபைல் எடுத்துக்கிறாருங்க, 20,000 ரூபாய்க்கு மொபைல் எடுத்துருக்குங்க. இவங்க 20,000க்கும் எடுப்பாங்க, 1 லட்சம் ரூபாய்க்கும் எடுப்பாங்க. என்ன காரணம்னா, எந்த இடத்துல உழைச்செல்லாம் கிடையாது, உட்காந்துட்டு சீரியல் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாருங்க. அது போர் தான் அடிக்குது. ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு போர் அடிக்குதுன்னு கேட்டால் ஒரு சிலருக்கு போர் அடிப்புங்க, சொல்ல முடியல, வாய் திறந்து சொல்ல முடியல. அப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது. இவரோட அழகுக்கு அரம்சாமியெல்லாம் தள்ளி நிற்கும்னு நினைக்கிறேன். இவரோட அழகுக்கு ஏன் கேட்குறீங்க? இவரோட அழகுக்கு பல சினிமா அதிபர்கள் இவர் வீட்டு படதேடி வரப்போகிறாங்க. பல குடும்பங்கள் இவங்க வீடியோ பார்த்து திருந்திருக்கிறன்னு கேட்டால் அது இவங்க சொல்லுவாங்க. அது சொல்ல வேண்டியவங்க சொல்லணும். இவங்களே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவங்கள பற்றி. அதான் நான் ஏதாச்சும் பண்ணுன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் சொல்லணும். நானே சொன்னால் அது பெருமை கிடையாது. மொத்தத்தில் பெருமையை தேடி, பப்ளிசிட்டி தேடி அலையிறவங்க தான் நம்ம இளவரசன் கைத்திறமையார். அப்புறம் அந்த அம்மா பற்றி சொல்லணுன்னா, கணவருக்கு ஊக்கம் கொடுக்குறவங்க பொதுவாக மனைவி தான் ஊக்கம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, இது எது முதல் மனைவின்னு கேட்டால் 2வது மனைவின்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கணவரை வீட்டுக்குள்ளேருந்து வெளியவே போகக்கூடாது, வீட்டை சுற்றியே இருக்கணும். அதுதான் நம்ம காயத்ரிமையோட குறிக்கோள். அது எத்தனை நாளைக்கு நிலைக்குன்னு எனக்கு தெரியாது. பல குடும்பங்கள் இவரோட வீடியோ பார்த்து கெட்டு போயிருக்குது. பல கெட்ட வார்த்தை, அநாகரிகமான செயல், ரோட்டில் சண்டை பிடிக்கிறது, மளிகை கடையில் சண்டை பிடிக்கிறது, அதை பற்றியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த டாக்டருக்கு இவரோட வீடியோ அந்த மருந்து கொடுக்குற வீடியோ தான் பார்த்துருப்பாருங்க. இவர் கெட்ட வார்த்தை பேசின வீடியோவோ இல்லை மனைவி கெட்ட வார்த்தையில் திட்டின வீடியோ அவர் பார்த்தாருன்னா நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமாக வராதுன்னு தான் சொல்லுவார். ஏன்னா இன்றைக்கி வலைதளத்தில் உட்காந்துட்டு நாகரிகங்கிறது முக்கியம். அந்த நாகரிகமே இல்லாத ஒரு பர்சன்னா நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசன் சொல்லலாம். என்ன காரணம்னா, இவரெல்லாம் ஃபேமிலி யூடியூபர்னு சொல்லவே முடியாது, ரியாலிட்டி சேனல்னு சொல்ல முடியாது. உண்மை சொல்லணும். பொய்யை சொல்லிவிட்டு பித்தலாட்டம் போட்டு, அதாவது பல ப்ரமோஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இவங்க நேச்சுரலாக பண்ண மாதிரியே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க. அது இப்போ கேட்ட ப்ரமோஷனாமா, இனி என்னென்ன ப்ரமோஷன் தெரியல. மொத்தத்தில் இளவரசர் எந்த காலத்துலையுமே சொந்த இடம் வாங்க மாட்டார், வீடும் கட்ட மாட்டார். வீடு கட்டணும்னா லோன் வாங்கணும். அந்த லோன் வாங்கணுன்னா பேங்கில் போய் என்ன வேலை செய்கிறேன்னு கேட்பாங்க. நீ யூடியூப்னா வெளியே போயான்ருவாங்க. அதான் உண்மை. பல குடும்பங்களை முகஞ்சொலித்து வைத்த சேனல் என்ற பெருமையை பெற்று தந்தது நம்ம இலாகாயு சேனல். இலாகாயுங்கிறாரு. அப்புறம் இவர் சபரிமலைக்கு மாலை போட போகிறாரு. மாலை ஓட்டால் சுத்தமாக இருக்கணும். இவர் ஒரே சட்டையை தான் 4 நாளாக போட்டுக்கிறாரு. மாலை ஓட்டால் ஒரு நாளைக்கு ஒரு சட்டை தான் போடணும். மாறி மாறி இதாக வேறு சட்டை போடணும். காலையிலையும் குளிக்கணும், சாயந்தரம் குளிக்கணும், தூங்குனா குளிக்கணும். இதெல்லாம் தெரியலனா போய் பக்கத்தில் இருக்கிற குருசாமிகிட்ட கேளுங்க. சுத்தங்கிறது காயத்ரியுமே இருக்குது, எட்டாக்கணி. அந்த அம்மாவுக்கு சுத்தத்துக்கு அந்த அம்மாவுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வீடு தொடச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம இளவரசனோட சேனல். பல குடும்பங்களை சுளிக்க வைத்த சேனல் என்ற பெருமையை பெற்று தந்தவர் தான் நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசன். பல குடும்பங்கள்லாம் இவங்க வீடியோ பார்த்து எல்லாம் திருந்தவே கிடையாது. ஒருத்தர் திருந்தோன்னு நினச்சா போய் நாம் ஃபேமிலி நினச்சா திருந்தலாம்.
அதை விட்டு போட்டு பல குடும்பங்கள் தீர்ந்துருச்சு அப்படின்ட்டு பெருமனாயம் பேசுது இந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு தேவை ஆடம்பரமான வாழ்க்கை, கணவர் எங்கேயும் உழைக்கக்கூடாது, அதுதான் குறிக்கோள். அது வந்து கச்சிதமாக பண்ணிகிட்டு இருக்குது. அது எப்போ அது நிற்கும் நேரத்தில் இந்த அம்மா தலையில் கை வச்சு உட்காருவாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.